ஓகே. ஸோ இந்த செஷன்ல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, ஒரு விர்ச்சுவல் மிஷினோட இதுக்கு முன்னாடி நம்ம வந்து விர்ச்சுவல் மிஷின் வந்துட்டு ஸ்லோவா இருந்தா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம். இந்த செஷன்ல ஒரு கெஸ்ட் ஓஎஸ் வந்து ஸ்லோவா இருந்தா என்ன பண்றது? நான் லாஸ்டா சொல்லியிருக்கேன், விர்ச்சுவல் மிஷின் வேற, கெஸ்ட் ஓஎஸ் வேற. ஸோ விர்ச்சுவல் மிஷின் அப்படிங்கிறது நம்ம விசென்ட்ல ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்றோம். அந்த மிஷின்ல ஒரு ஓஎஸ் போடுறோம். தட் இஸ் கால்டு கெஸ்ட் ஓஎஸ். நம்ம லாஸ்டா பார்த்த ட்ரபிள் ஷூட்டிங் எல்லாமே விர்ச்சுவல் மிஷின் ரிலேட்டடான ட்ரபிள் ஷூட்டிங் தான் பார்த்தோம். லைக் ஒரு விர்ச்சுவல் மிஷின் வந்து ஸ்லோனா என்ன பண்றது, அது அங்கான என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். நம்ம இப்ப பார்க்க போறது அந்த விர்ச்சுவல் மிஷினுக்குள்ள ஒரு ஓஎஸ் போறோம் இல்லையா, அந்த கெஸ்ட் ஓஎஸ் வந்து ஸ்லோ ஆனா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ட்ரபிள் ஷூட்டிங் வந்து ஒன் பை ஒன்னா வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விர்ச்சுவல் மிஷின், ஏன்னா நான் இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு யூசர் வந்து மெயில் பண்றாங்க, ஐ எம் unable to access server or my server not working, அந்த மாதிரி மெயில் பண்றாங்க. மெயில் பண்ணதுல நீங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்றீங்க, விர்ச்சுவல் மிஷின் லெவல்ல எல்லாத்தையும் செக் பண்றோம். லைக் VM டூல் நல்லா இருக்கா, அதுல CPU யூசேஜ், மெமரி யூசேஜ் நல்லா இருக்கா, இதெல்லாமே செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்த ட்ரபிள் ஷூட்டிங் வந்து கெஸ்ட் ஓஎஸ் லெவல் செக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ கெஸ்ட் ஓஎஸ் லெவலில் என்னென்ன ஃபேக்டர்லாம் வந்து ஸ்லோ பண்ணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ கெஸ்ட் ஓஎஸ் லெவலில் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து என்னன்னா டாஸ்க் மேனேஜர். ஸோ இந்த டாஸ்க் மேனேஜர்ல வந்து பாத்தீங்கன்னா, நீங்க கெஸ்ட் ஓஎஸ் ஸ்லோவா இருக்குன்னு சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் நீங்க டாஸ்க் மேனேஜர் செக் பண்ணுங்க. டாஸ்க் மேனேஜர் செக் பண்ணி எந்த அப்ளிகேஷன் வந்து அதிகமா வந்து கன்சியூம் பண்ணுது, மெமரியோ சிபிஓ கன்சியூம் பண்ணுதுன்னு சொல்லி நீங்க வந்து இங்க செக் பண்ணிக்கலாம். அப்படி அந்த அப்ளிகேஷன் அதிகமா கன்சியூம் பண்ணா கண்டிப்பா கெஸ்ட் ஓஎஸ் ஸ்லோவா தான் இருக்கும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு டேட்டாபேஸ் அப்ளிகேஷன், ஒரு ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் ரன் பண்றீங்க, பிரச்சனை 95% எடுத்துக்கிச்சு அப்படின்னா கண்டிப்பா ஸ்லோவா தான் இருக்கும். அப்ப அதை நீங்க ஆப்டிமைஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? அந்த சர்வீஸ் எதுவும் ஸ்டாப் பண்ணணுமா, அல்லது அந்த டேட்டா யூசேஜ் எதுவும் ஸ்டாப் பண்ணணுமா? அது அந்த அப்ளிகேஷன் ஓனர் வந்து பண்ணுவாங்க. பண்ணி அதோட யூசேஜ் கம்மி பண்ணலாம். ஸ்டில் கம்மி ஆகல அப்படின்னா நம்ம ஒரு டவுன் டைம் வந்து ஒரு ரீஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி பண்றப்ப ஒரு ஃப்ளஷ் அடிச்சு கொஞ்சம் ப்ராப்பரா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டாஸ்க் மேனேஜர்ல வந்துட்டு செக் பண்ணிட்டு CPU அண்ட் மெமரி பாருங்க. எவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் போனீங்கன்னா CPU எவ்வளவு கன்சியூம் பண்ணுது, மெமரி எவ்வளவு கன்சியூம் பண்ணுது. ஓகே. ஸோ ஈத்தர்நெட் அதுல கணக்கா இருக்கு. ஈத்தர்நெட் வந்து எவ்வளவு வந்து ஈத்தர்நெட் கன்சியூம் பண்ணுதுன்னு சொல்லி நம்ம வந்து தெளிவா பார்த்துக்கலாம். இன்னும் உங்களுக்கு தெளிவா வேணும் அப்படின்னா இதுல ரிசோர்ஸ் மானிட்டர் இருக்கும். இதை செலக்ட் பண்ணீங்கன்னா ரெஸ்மான்னு சொல்லுவோம், ரிசோர்ஸ் மானிட்டர்னு சொல்லுவோம். செலக்ட் பண்ணீங்கன்னா ப்ராசஸ் வைஸ் தான் பிரிச்சு காமிச்சிடும். சிபியூல என்னென்ன ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்கு, மெமரியில என்னென்ன ப்ராசஸ் வந்து எவ்வளவு எம்பி எடுத்துக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவா ப்ராசஸ் வைஸ் நம்ம வந்து இதுல பாத்துக்கலாம் ரிசோர்ஸ் மானிட்டர்ல. இப்ப அப்ளிகேஷன் தவிர வேற ஏதாவது ஒரு ப்ராசஸ் வந்து அதிகமா வந்து கன்சியூம் பண்ணுது அப்படின்னா நீங்க அதை வந்து என்டி டாஸ்க் கொடுக்கலாம். ஸோ என்டி டாஸ்க் நீங்க வந்து ரெண்டு டைப்பா கொடுக்கலாம். ஒன்னு வந்து இந்த ப்ராசஸ் ரைட் கிளிக் பண்ணி என்டி டாஸ்க் கொடுக்கலாம், அது ஒன் ஆஃப் த வே. இப்ப உதாரணத்துக்கு இதுல வந்து ரிசோர்ஸ் மானிட்டர் இருக்குது. இதை ரைட் கிளிக் பண்ணி எண்ட் டாஸ்க்னு கொடுத்தீங்கன்னா அந்த டாஸ்க் வந்து க்ளோஸ் ஆயிரும், அந்த அப்ளிகேஷனும் க்ளோஸ் ஆயிரும், நமக்கு ஒரு ஸ்பேஸ் வந்து கன்சர்வ் ஆயிரும். இது ஒரு டைப். இன்னொன்று வந்துட்டு அந்த பிஐடியை வச்சு நம்ம வந்து கமாண்ட் லைன் மூலமா எண்ட் பண்ணலாம். ஸோ அது ஒரு கமாண்ட் இருக்குது, அந்த கமாண்ட் லைன் மூலமா அந்த பிஐடியை கண்டுபிடிச்சு நம்ம எண்ட் பண்ணலாம். அந்த ரெண்டு வழியை நம்ம வந்து எண்ட் பண்ணலாம். ஸோ எடுத்தோடனே நீங்க இதை வந்து பார்க்கணும். செகண்ட் பாயிண்ட், உங்களோட சி டிரைவ் வந்து ப்ராப்பரா இருக்கா, சி டிரைவோட யூசேஜ் எப்படி இருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், உங்களோட சி டிரைவ் வந்து எப்பயுமே ப்ராப்பரா இருந்துச்சுன்னா பாதி இஷ்யூ அவாய்ட் பண்ணிடலாம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா சி டிரைவ் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 25 GB வந்து ஃப்ரீயா இருக்குது. இந்த சி டிரைவ் வந்து இது 100 GB நம்ம ப்ரொவிஷன் பண்ணியிருக்கோம். இந்த 100 GB ஆல்மோஸ்ட் 25% ஃப்ரீயா இருக்குது. இது ஓகே தான். பட் எப்ப இது வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 90 GB ஃபுல் ஆகி இன்னொரு 9 GB தான் ஃப்ரீயா இருக்கு, 9 GB தான் ஃப்ரீயா இருக்கு, அல்ல 10 GB தான் ஃப்ரீயா இருக்கு அப்படிங்கிற நிலைமை வந்துச்சுன்னா
ஆப்வியஸா கெஸ்ட் ஓஎஸ் வந்து ஸ்லோவா தான் ஆகும். அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணணும்? கிளீன் அப் பண்ணணும். இம்மீடியட்டா பண்ண வேண்டியது அதுல இருக்க டெம்ப் ஃபைல கிளீன் பண்றது. அதுல எதுவும் டேட்டா இருந்தா டேட்டா வந்து காப்பி பண்ணி வேற டிரைவ்க்கு போடுறது. ட்ரீ சைஸ்ன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அது ஓப்பன் சோர்ஸ் தான். நீங்க அத டவுன்லோட் பண்ணி அத ரன் பண்ணீங்கன்னா, எந்தெந்த ஃபைல், எந்தெந்த ஃபோல்டர் எவ்வளவு கன்சியூம் பண்ணிருக்கு தெளிவா காமிச்சிரும். அத வச்சு அந்த ஃபைல நீங்க டெலீட் பண்ணலாம். அல்லது அந்த ஃபைல நீங்க மூவ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அப்படி ஸ்டில் எனக்கு வந்து ஸ்பேஸ் இல்ல அப்படின்னா, நீங்க உடனே ஒரு மெயில் பண்ணி விஎம்ஏ டீம்ட்ட சொல்லி, உங்களோட விஎம்ஆர் ஆப்பரேஷன் டீம் இருக்கு இல்லையா? அவங்கள்ட்ட சொல்லி ஸ்பேஸ் இன்கிரீஸ் பண்ண சொல்லுங்க. இந்த மாரி 100 ஜிபி இருக்குது. எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். ஸ்டில் வந்துட்டு எங்களால வந்துட்டு அ த்ரெஷ்ஹோல்ட பீட் பண்ண முடியல. ஸோ கைண்ட்லி இன்கிரீஸ் அனதர் 30 ஜிபி. 30 ஜிபி வந்து சி டிரைவ் இன்கிரீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி மெயில் போட்டோம்னா, அதாவது நம்ம ஆப்பரேஷன் டீம் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த சி டிரைவ் மட்டும் 30 ஜிபி வந்து இன்கிரீஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இமிடியேட்டா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப இது சி டிரைவால தான் ரொம்ப ஹங் ஆகுது. வேற எதுவுமே அதுல எதுவுமே பண்ண முடியல. லைக் அத நீங்க வந்து தொட்டாலே வந்து 2 செகண்ட் கழிச்சு தான் ரெஸ்பாண்டே பண்ணுது அப்படிங்கிறப்போ ஒண்ணு ரீஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்ல அப்படின்னா உடனே வந்து சி டிரைவ் தான் பிரச்சனைனா உடனே வந்து ஒரு 10 ஜிபி ஆட் பண்ணி பார்த்துரலாம். 10 ஜிபி ஆட் பண்ண உடனே அது பேக் டு நார்மல் வந்துரும். அதாவது விஎம் லெவல்ல அந்த இப்ப 100 ஜிபினா 110 ஜிபி டப்புன்னு ஆட் பண்ணிட்டோம்னா, திருப்பி அது ஓரளவு நார்மலா வந்துரும். அதுக்கப்புறம் நீங்க கிளியர் பண்ணுங்க. அடுத்து 3 பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்களோட செக்யூரிட்டி பேட்சஸ் வந்து ப்ராப்பரா இருக்கான்னு செக் பண்ணணும். எப்பயுமே வந்து ஆ நம்மளோட விண்டோஸ் பேட்ச் இருக்கு இல்லையா? ஸோ விண்டோஸ் பேட்ச் வந்து ப்ராப்பரா இருக்கணும். விண்டோஸ் பேட்ச் வந்து ப்ராப்பரா இல்ல அப்படின்னா, கண்டிப்பா ஏதாவது இஷ்யூ வரும். இப்ப சில என்விரான்மென்ட்லாம் பார்த்தீங்கன்னா, 1 வருஷம், 2 வருஷம் பேட்சிங் பண்ணாமலே இருந்திருப்பாங்க. இதுல போயிட்டு ஆடா ரிமூவ் ப்ரோகிராம் போயிட்டு வியூ இன்ஸ்டால் அப்டேட்ஸ் போனீங்கன்னா, லாஸ்ட்டா எப்ப பேட்ச் இன்ஸ்டால் ஆயிருக்குன்னு நீங்க பார்த்துக்கலாம். இல்ல அப்படின்னா சிஸ்டம் இன்ஃபோல போயிட்டு சிஸ் இன்ஃபோ அப்படிங்கிற கமாண்ட் இருக்குது. அந்த கமாண்ட ரன் பண்ணீங்கன்னா, என்னென்ன பேட்ச் இன்ஸ்டால் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இதுல லாஸ்ட்டா எப்ப பேட்ச் இன்ஸ்டால் ஆயிருக்கு? 5வது மாசம் அதாவது மே மாசம் இன்ஸ்டால் ஆயிருக்கு. ஓகே. இன்ஸ்டால் ஆன் குடுத்து லாஸ்ட்டா மே மாசம் வந்து பேட்ச் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஆ இப்ப என்ன மாசம்? ஆல்மோஸ்ட் ஒரு 3 மாசம் மேல ஆயிருச்சு. 3, 4 மாசம் ஆச்சு. அது பேட்ச் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிற மாரி தெரிஞ்சது அப்டின்னா, கண்டிப்பா பேட்ச் வந்து ப்ராப்பரான பேட்ச் இருக்கா? அவுட்டேட்டட் பேட்ச் இருக்கா? இல்லது பேட்ச் இன்ஸ்டால் ஆகாம இருக்கா? அப்படிங்கிறத நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல. நீங்க எங்க வந்து செக் பண்ணணும் அப்டின்னா, ஆடா ரிமூவ் ப்ரோகிராம் வந்தீங்கன்னா, வியூ இன்ஸ்டால் அப்டேட்ல செலக்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு என்னென்ன பேட்ச் இன்ஸ்டால் ஆயிருக்கு, எந்த டைம் இன்ஸ்டால் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்க இப்ப அ ஓகே. இது வந்து ரொம்ப அவுட்டேட்டட் பேட்ச்சா இருக்குது. ஃபைன். நம்ம இப்ப வந்து இத வந்து பேட்ச் டவுன் டைம் வாங்கிட்டு, இத பேட்ச் அப்டேட் பண்ணலாம். அப்படிங்கிறத நீங்க வந்து பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதே மாரி ஆன்டி வைரஸ் வந்து முக்கியமா ஒரு ஆன்டி வைரஸ் தான் ரன் ஆகணும். சரியா? ஆ எல்லா என்வைரன்மென்ட்லயும் ஆன்டி வைரஸ் இருக்கும். மேபி மோஸ்ட்லி இருக்கும். பட் மைக்ரோசாஃப்ட்ல இன்பில்டா ஆன்டி வைரஸ் குடுக்குறான். இது மைக்ரோசாஃப்ட் டிஃபெண்டர் குடுக்குறான். அதையும் தவிர்த்து சில என்வைரன்மென்ட்ல எல்லாத்துலயும் இப்ப மோஸ்ட்லி வந்து எண்ட் பாயிண்ட் புரொடெக்ஷன் போயிடுறாங்க. இந்த நம்ம CrowdStrike, Symantec அந்த மாரி போயிடுறாங்க. ஸோ தெரியாத்தனமா நீங்க 2 ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பா சிஸ்டம் ஸ்லோவா தான் இருக்கும். நீங்க ஆட் ரிமூவ் ப்ரோகிராம் செக் பண்ணிக்கோங்க ஒன்ஸ். ஆட் ரிமூவ் ப்ரோகிராம்ல எல்லாமே ப்ராப்பரான அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆயிருக்கா? தேவையில்லாத அப்ளிகேஷன் எதுவும் இன்ஸ்டால் ஆயிருக்கா? அப்படின்னு சொல்லி ஆட் ரிமூவ் ப்ரோகிராம் வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி நீங்க இதுல வந்து தேவையில்லாத அப்ளிகேஷன் அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். அப்புறம் தேவையில்லாத ஆன்டிவைரஸ் 2 ஆன்டிவைரஸ் வச்சிருக்கவே கூடாது. அப்படி வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா இஷ்யூ ஃபேஸ் பண்ணுவீங்க. ஷுட் நாட் கன்டெயின் 2 ஆன்டிவைரஸ். அது முக்கியமான பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் என்னன்னா, ஆன்டிவைரஸ் இருந்தாலும் அந்த ஆன்டிவைரஸ் அப் டு டேட் இருக்கான்னு செக் பண்ணணும். அத டெஃபினிஷன் அப்டேட்ன்னு சொல்லுவோம். ஆன்டிவைரஸ்க்கு அத வந்து நம்ம செக்யூரிட்டி அப்டேட்ன்னு சொல்லுவோம். அல்லது டெஃபினிஷன் அப்டேட்ன்னு சொல்லுவோம். ஸோ ஆன்டிவைரஸ் வந்து அவுட்டேட்டடா இருந்தா கூட நமக்கு இஷ்யூ வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்லோ ஆகுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஆன்டிவைரஸ் வந்துட்டு முடிஞ்ச அளவு அப் டு டேட் வச்சிருங்க.
அவுடேட்டட் வந்து இருக்கக்கூடாது. ஸோ அந்த ஆன்டிவைரஸ்ல வந்து அப்டேட்னு இருக்கும். அதை நீங்க அப்டேட் பண்ணுங்க. அப்டேட் பண்ணா அதுவுமே ப்ராப்பரா பண்ணிட்டீங்கன்னா ஓரளவு நம்ம அந்த பிரச்சனையை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்ப ஏதாவது இதுல வந்து நெட்வொர்க் பிரச்சனை வருது, நெட்வொர்க் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல வந்து நீங்க ஒரு டூல் சொல்றேன். டூல நோட் பண்ணிக்கோங்க. நெட்மான் அண்ட் வயர்ஷார்க். நெட்மான் இது இருக்கா? ரெண்டுமே இல்ல. சரி, NETMON நெட்மான் அண்ட் வயர்ஷார்க். WIRESHARK வயர்ஷார்க். ஸோ நெட்வொர்க் லேட்டன்சி இருக்குது அப்படின்னா இந்த டூலை வச்சு நீங்க வந்து அது எதற்காக நெட்வொர்க் லேட்டன்சி ஆகுது, அது பாக்கெட்ஸ் எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறத அந்த பாக்கெட்ஸ் கேப்சர் பண்ணிக்கலாம். அதுல நீங்க தெளிவா வந்து அதுல ஓரளவு ரிசல்ட் வந்து நமக்கு வந்து காமிக்கும். Could you please repeat it again? தெளிவா நெட்மான் NETMON நெட்மான் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் இருக்குது. இது ஓப்பன் சோர்ஸ் தான். இன்னொன்னு வந்து வயர் ஷார்க் WIRE ஷார்க் SHARK. ஸோ இந்த ரெண்டு அப்ளிகேஷனும் வந்துட்டு நீங்க வந்து நெட்வொர்க் லேட்டன்சியா இருந்தா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் வந்து பார்த்தோம்னா ஏதாவது அப்ளிகேஷன் வந்துட்டு சம்டைம்ஸ் இஷ்யூ கொடுக்குறோம். ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் வந்துட்டு கரப்ட் ஆயிரும், அல்லது அந்த அப்ளிகேஷன் அவுடேட்டடா இருக்கும், அல்லது அந்த அப்ளிகேஷன் வந்து நிறைய சிபி மெமரி கன்சியூம் பண்ணும். ஸோ அந்த மாதிரி டைம்ல நீங்க வந்து அந்த எந்த அப்ளிகேஷன் கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சு அந்த அப்ளிகேஷனை ரீஇன்ஸ்டால் பண்ண முடியுதான்னு பாருங்க. அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு திருப்பி நியூவா அதை டவுன்லோட் பண்ணிட்டு லேட்டஸ்ட் அப்டேட்டோட ரீஇன்ஸ்டால் பண்ண முடியுதான்னு பாருங்க. சம்டைம்ஸ் அப்ளிகேஷன் வந்துட்டு ரொம்ப அவுடேட்டட் அப்ளிகேஷன் இருந்தாலும் நம்மளோட கெஸ்ட் ஓஎஸ் வந்து ஸ்லோ ஆகுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. ட்ரீ சைஸ் வந்து இதுல இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரே சொல்லுங்க, ட்ரீ சைஸ் இதுல இருக்கான்னு பார்த்துறேன். ட்ரீ சைஸ் சாஃப்ட்வேர் வந்து இதுல இன்ஸ்டால் ஆயிருக்கு, இந்த இருக்குல்ல. ஸோ ஐ ட்ரை டு ஓப்பன் ட்ரீ சைஸ். ஸோ ட்ரீ சைஸ் எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா, உங்களோட டிரைவ், சி டிரைவா இருந்தாலும் சரி, டி டிரைவா இருந்தாலும் சரி, இ டிரைவா இருந்தாலும் சரி, அந்த டிரைவ்ல எந்த ஃபோல்டர் அதிகமா ஸ்பேஸ் எடுத்துக்கு நீங்க பாத்துக்கலாம். இதை செலக்ட் டைரக்டரி பாருங்க, இந்த மாதிரி எம்டி ஓப்பன் ஆகும். இதை செலக்ட் டைரக்டரி போனீங்கன்னா சி டிரைவ்னா சி டிரைவ் கொடுத்தீங்கன்னா சி டிரைவ் அனலைஸ் பண்ணும். சி டிரைவ் அனலைஸ் பண்ணிட்டு சி டிரைவ்ல எந்தெந்த ஃபோல்டர் அதிகமான ஸ்பேஸ் எடுத்துக்குன்னு பார்த்துக்கோ. பார்த்துட்டு அதை நம்ம தேவை இருக்கிற ஃபைலை டெலிட் பண்ணிக்கலாம், தேவையில்லாத ஃபைலை டெலிட் பண்ணிக்கலாம், தேவை இருக்கிற ஃபைலை வந்து நம்ம வேற டிரைவுக்கு மூவ் பண்ணிக்கலாம். முக்கியமா டெஸ்க்டாப்ல நிறைய சேவ் பண்ணக்கூடாது. ஸோ அதெல்லாம் சேவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சி டிரைவ்ல தான் வந்து விழும். டவுன்லோட்ஸ்ல இருக்கிறது, மை டாக்குமெண்ட்ஸ்ல இருக்கிறது, இது எல்லாமே சி டிரைவ்ல தான் வந்து ஸ்டோர் ஆகும். அப்படி இல்லை அப்படியே அந்த பாத்தை வந்து நீங்க மாத்திக்கலாம். அந்த டெஸ்க்டாப் பார்த்து டேரக்டா அந்த டெஸ்க்டாப்ல நீங்க சேவ் பண்ணி அந்த இ டிரைவ்ல சேவ் பண்ற மாதிரி நம்ம அந்த பாத்தை வேணா மாத்திக்கலாம். அதுக்கு ஆப்ஷன் இருக்குது. அந்த மாதிரி நீங்க மாத்தினா மாத்தி வச்சுக்கலாம். அப்புறம் யூசர்ஸ், நிறைய யூசர்ஸ் லாகின் பண்ணுவாங்க. இந்த பிசில ஒரு 10 யூசர் லாகின் பண்ணாங்கன்னா அந்த 10 யூசருக்கு ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் ஆகும். இந்த மாதிரி ப்ரொஃபைல் இதெல்லாம் யூசர்ஸ் ப்ரொஃபைல் கிரியேட் ஆகும். ஸோ அப்படி ப்ரொஃபைல் கிரியேட் ஆகிறப்ப ஒவ்வொரு யூசருக்கும் ஒவ்வொரு ப்ரொஃபைல் கிரியேட் ஆகும். அந்த ஒவ்வொரு யூசரும் டேட்டா வைக்கிறாங்க இல்லையா, அந்த டெஸ்க்டாப்ல டேட்டா வைக்கிறாங்க இல்லையா, அப்படி வைக்கிறப்ப உங்களோட சி டிரைவ் யூசேஜ் அதிகமாகிட்டே வரும். அப்போ அதெல்லாமே நீங்க அனலைஸ் பண்ணி ஒரு மெயில் பண்ணணும். இந்த மாதிரி சி டிரைவ் யூசேஜ் இது அதிகமா இருக்கு, டெலிட் பண்ணுங்க சொல்லி நீங்க ஒரு மெயில் பண்ணி அதை வந்து சி டிரைவ் யூசேஜ் கம்மியா கொண்டு வரணும். இப்ப நான் சொன்னதெல்லாம் ரொம்ப காமனான பாசிபிலிட்டிஸ். இதை தவிர்த்து இன்னும் கொஞ்சம் இருக்குது, சில இது இருக்குது. இப்ப சொன்னது நீங்க வந்து வச்சு ஓரளவு ட்ரபிள் ஷூட் பண்ணி கெஸ்ட் ஓஎஸ் ஸ்லோவா இருக்கிறத கொஞ்சம் நீங்க ரிசால்வ் பண்ணிடலாம். ஓகே, இதை தவிர்த்து வேற உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்தாலும் அந்த பாயிண்ட்ஸ் நான் ஆட் பண்ணிக்கலாம். வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா அதுல சொல்லுங்க. I have no doubt. Like if memory usage, you said if it is consuming more memory, we can end the task. Maybe if it is a SQL service, we are end the task. It will make any problem from the end. No, definitely should not end the task.
Okay. See, So, if SQL service is running on the server, you should not okay. touch the SQL service or task. You Okay. you have to contact the SQL team, Okay. ask them to optimize the SQL, or Okay. Okay. they have to do some optimization from their end only. So we should Okay. not touch Okay. the SQL services because the SQL Yeah. services are consuming lot of data. Hmm. If you end the task, it may corrupt the data. Yes. Yes. So we will be in trouble. Should not do Yeah. that. Yeah. So take a call Mostly with the one. go on call Yeah. with the SQL team. Go on call with the SQL team, and by the help from them, you can do some troubleshooting. Yeah, yeah. Just we can update with them. Like we can send one mail to them. It's consuming more memory. Please look onto this. Like that, we can Yeah, just. yes, definitely we can do that. Like we can Yes. take a screenshot and we can inform to them like SQL consuming more memory or more CPU. Kindly optimize the application from your end. Like us, Okay. we can shoot the mail. Hmm. Then we can go on call with them. They can do Hmm. some tuning from their application level. Yes. If still it's consuming more CPU or memory, then we can definitely increase the Go to extend. Yeah. resource CPU Hmm. Yes. memory. Yes. Okay. Yes. Yeah. Thank you. Okay, guys. Any other doubts apart from that? ஸோ இந்த சினாரியோ வந்து நீங்க அடிக்கடி ஃபேஸ் பண்ணுவீங்க. உங்களோட ஆஃபீஸ்ல நீங்க ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்கீங்கன்னா, கண்டிப்பா அந்த சினாரியோ அடிக்கடி ஃபேஸ் பண்ணுவீங்க. இன்டர்வியூல கேட்கிற கொஸ்டின் இது. இந்த மாதிரி ஓஎஸ் ஃப்ளோவா இருந்தா என்ன பண்ணுவ? அப்படி சொல்லி கண்டிப்பா இன்டர்வியூலயும் இந்த கொஸ்டின் வந்து கேட்பாங்க. சரிங்களா? Okay.